வணக்கம் நண்பர்களே. எபோலா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஃபார்ம் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு. யாரெல்லாம் இனி இந்தியா வராங்களோ அவங்க எல்லாருமே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுவாங்க. நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போதே இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லைனா இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, உங்களுடைய நேம், ஃப்ளைட் நம்பர், எந்த சீட்டில் உட்காந்துங்க, பாஸ்போர்ட் நம்பர், நேஷ்னாலிட்டி, உங்கள் ஏஜ், அடுத்தது எத்தனை மணிக்கு வரீங்க, எந்த டேட்டுக்கு நீங்கள் வரீங்க, ஆரிஜின் ஆஃப் ஜேர்னி, அடுத்து ஃபைனல் டெஸ்டினேஷன், இந்தியாவில் எத்தனை நாள் வந்து தங்க போகிறீங்க, அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும். இந்தியனாக இருந்தால் எந்த அட்ரஸில் நீங்கள் தங்க போகிறீங்கன்ற ஃபுல் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்ட்ரீட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்கணும். ஃபாரினாக இருந்தீங்கன்னா எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க, உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்ன, இது போல் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கொடுத்தா மட்டும்தான் இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணுவாங்க. காங்கோ, சவுத் சூடான், உகாண்டா இந்த 3 கண்ட்ரியிலிருந்து லாஸ்ட் 21 டேஸில் நீங்கள் விசிட் பண்ணியிருந்தாலோ இல்லை அங்கேருந்து நீங்கள் வந்தாலோ கண்டிப்பாக இந்தியன் போர்ட்டில் நீங்களே போய் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு 21 நாள் வந்து குவாரண்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த 3 கண்ட்ரிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இறங்குறீங்களோ அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் ஹெல்த் ஆஃபீஸருக்கு டிக்ளேர் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் இந்தியாவுக்கு வராங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.